வணக்கம். வெல்கம் டு டே 20 ஆஃப் our Mirror Magic. ஸோ நீங்கள் ரொம்ப அமேசிங்காக 19 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. நம்ம மேஜிக்கோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஐம் ரியலி சூப்பர் டூப்பர் ப்ரவுட் ஆஃப் யூ. உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி இது சாதாரண விஷயமே கிடையாது. ஐ எம் ரியலி ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. நீங்கள் ரொம்ப 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 அமேசிங். இது வந்து பண்ணுறது அப்படின்றது இல்லை, நமக்கு சில எக்ஸசைஸ் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நீங்கள் உங்களுக்குள்ளார போய் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டி இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. ஐ எம் ரியலி சூப்பர் ப்ரவுட் ஆஃப் யூ. ஸோ இன்றைக்கி மிரர் மேஜிக்கில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மிரர் மேஜிக்கை எப்படி நம்ம ஃபேமிலிக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். யோசிச்சு பாருங்களேன், இந்த மிரர் மேஜிக்கில் நாம் இந்த நியர்லி 20 டேஸில் நம்ம நிறையா புது விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். நமக்கு ஆல்ரெடி நம்ம பேரண்ட்ஸால் நம்ம சொசைட்டியால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம அன்லேர்ன் பண்ணோம் இல்லையா. நிறைய பிலீஃப்ஸை இது நமக்கு இப்போதைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அவேர்னஸ் கொண்டு வந்து அந்த பிலீஃப்ஸை ரிலீஸ் பண்ணி நிறைய நியூ பிலீஃப்ஸ் கொண்டு வந்தோம் இல்லையா. எவ்வளோ ஒர்க்கும் ஆஸ் அடல்ட்டாக நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம இவ்வளோ ஒர்க்கையும் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு சைல்ட்ஹுட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கல. அப்போது நம்ம இதெல்லாம் அடல்ட்டாகி பண்ணுறதுக்கு பதிலாக யோசிச்சு பாருங்களேன், உங்கள் ஸ்கூல்லையே இல்லை உங்களோட பேரண்ட்ஸே உங்களுக்கு வந்து இமோஷன்ஸை எப்படி டீல் பண்ணுறது, எல்லா இமோஷன்ஸுமே வந்து கரெக்டு தான். இமோஷன்ஸில் சரி தப்புன்னெலாம் எதுவும் கிடையாது. அதாவது இப்போ நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து அழவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அழுகிறது தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ் மாதிரி. ஸோ அப்போது அதை நான் பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி சில பேரண்ட்ஸால் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியாததுனால அதை நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லுவோம். அழக்கூடாது, கோவப்படக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது, அவங்க என்ன சொன்னாலும் சரி சொல்லணும், நோ சொல்லக்கூடாது. இதெல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 20 டேஸில் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டோம். ஸ்டில் நம்ம அதை வந்து இப்போ ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இதே வந்து உங்களுக்கு சைல்ட்ஹுட்லேருந்தே உன்னோட எல்லா இமோஷன்ஸுமே வேலிட். உனக்கு என்ன இமோஷன் வந்தாலும் தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வளர்ந்தப்புறமும் அந்த இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியராக இருந்திருக்கும் இல்லையா. அதனால தான் நாம் இன்னையோட மிரர் மேஜிக் ப்ராக்டிஸில் நம்மளோட மிரர் மேஜிக் ப்ராக்டிஸை நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஜாலியாக இருக்கும்ல. நினச்சி பாருங்களேன், அவங்க குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து வளர்றப்பயே அவங்க மிரர் கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. மிரரில் இருக்க பர்சனை அவங்க நிறைய லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நிறைய செல்ஃப் வர்த் இருக்கும், அந்த செல்ஃப் லவ் இருக்கும். அவங்க நிறைய ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் வந்து யாரும் இல்லை அப்படின்னு கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பாக ப்ளூம் ஆக ஆரம்பிக்கும். அப்போது அவங்க அடல்ட்டாக வரப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. அப்போது இது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அதை விட இந்த மாதிரி அவங்களுக்கு செல்ஃப் லவ் பற்றி, செல்ஃப் வர்த் பற்றி, அவங்களுக்கு அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றி ஒரு நல்ல பிலீவ் சிஸ்டம் கொடுக்கறத விட சிறந்த கிஃப்ட் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ இந்த மிரர் மேஜிக் எப்படி இந்த ஜஸ்ட் 20 டேஸில் உங்கள் லைஃப்பில் ஒரு அழகான மாற்றத்துக்கான ஆரம்பமாக இருந்ததோ, அதே மாதிரி இது உங்கள் குழந்தைங்களோட லைஃப்லேயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த எம்பவரிங் பிலீவ்ஸோடையே வளர்கிறப்போ, ஏன்னா இந்த ஏஜில் அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக மோல்ட் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட பிலீவ்ஸ் இதெல்லாம் இன்னும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்காது. அப்படின்றப்போ இப்போவே நம்ம அந்த சைக்கிளை இன்டரப்ட் பண்ணி இப்போலேருந்து அவங்களுக்கு எம்பவரிங் பிலீவ்ஸ் கொடுக்குறப்போ, அவங்கள பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்கிறப்போ அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான செல்ஃப் வர்த் உள்ள ஒரு குழந்தையாக வந்து வளருவாங்க. அப்போது நினச்சி பாருங்களேன், அப்போது நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் அந்த குழந்தை நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ண முடியும். ரொம்ப ஒரு அழகான வாழ்க்கையை நீங்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் குழந்தையும் சேர்ந்து இந்த மிரர் மேஜிக் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணுறப்போ அது நிறைய ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் உள்ள பாண்டிங்குமே வந்து ரொம்ப அழகாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கறத தாண்டி நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து குழந்தைங்க நிறைய பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் மிரர் ப்ராக்டிஸ் பண்ணுறத பார்க்குறப்போ உங்கள் குழந்தைங்களும் இன்ஸ்பயர் ஆவாங்க.
அவங்களோட நீங்கள் சேர்ந்து பண்ணுறப்போ உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அழகான பாண்டிங் வரும். அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுக்கும் உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் ஒரு குழந்தை அப்படின்றத தாண்டி உங்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட ஒரு கம்பேனியனாக, உங்களோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக பார்க்க ஆரம்பிக்கிறப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் அழகாக ப்ளூம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களோட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அடல்ட் ஆகி நம்மளோட wounds எல்லாம் பின்னாடி போய் ஹீல் பண்ணுறதுக்கு பதிலாக குழந்தையா இருக்கப்போ இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. நமக்கு இதெல்லாம் குழந்தையா இருக்கப்போ கிடைச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல. அதே மாதிரி தான் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே, நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு நம்மளோட குழந்தைங்களுக்கு இது இப்போலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். அவங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப அழகாக, மேஜிக்கலாக, அமேசிங்காக இருக்கும். செக்மெண்ட் 2, இன்னைக்கான மிரர் ப்ராக்டிஸ். இன்றைக்கான மிரர் ப்ராக்டிஸில் நீங்களும் உங்கள் குழந்தையும் சேர்ந்த மிரர் முன்னாடி உட்காந்து அழகான அஃபர்மேஷன்ஸு சொல்ல போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கு நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட மாதிரி ஐ லவ் மை செல்ஃப் டீச் பண்ணுங்கள். உங்கள் குழந்தையோட பேரை சொல்லி உங்கள் குழந்தையா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைய ஹக் பண்ணிக்கிட்டு நீங்களும் மிரர் முன்னாடி நின்று உங்கள் குழந்தையோட பேரை சொல்லி அவங்கள லவ் பண்ணுறத சொல்லுங்கள். நிறைய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். யூ ஆர் பியூட்டிஃபுல், யூ ஆர் அமேசிங், யூ ஆர் அ ராக் ஸ்டார், யூ ஆர் அ ஷைனிங் ஸ்டார், யூ கேன் டூ எனிதிங், யூ ஆர் கேப்பபிள், யூ ஆர் அமேசிங். இந்த மாதிரி அழகான பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸு உங்கள் குழந்தைங்கள மிரர் முன்னாடி நின்று சொல்லுங்கள். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க இதை சரியாக செய்யணும் அப்படின்னு ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுட்டு அவங்களா மிரர் மேஜிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்க. நீங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஜிஸ்ட் மட்டும் கொடுங்க, நீங்கள் பண்ணி காமிங்க. அதை பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணட்டும். ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மிரர் முன்னாடி நின்று பேசட்டும். அவங்க ரசிக்க ஆரம்பிக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட செல்ஃப் ஒர்த் கூட ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லட்டும். இல்லை சரி தப்பு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களா, எம்பவர்டாக ஃபீல் பண்ணுறாங்களா, அதை மட்டும் பாருங்கள். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னிலேருந்து தினமுமே நீங்களும் உங்கள் குழந்தையும் சேர்ந்து இந்த மிரர் ப்ராக்டிஸை செய்ய ஆரம்பிக்கலாம். அது மாதிரி செய்கிறப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரும் அப்ரிஷியேட் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். லைக் உங்களை நீங்கள் மிரரில் பார்த்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்கிறத தாண்டி நீங்களும் உங்களோட சன் ஒரு டாட்டரும் உங்களோட கண்களை பார்த்து நீங்கள் உங்கள் குழந்தைய பார்த்து யூ ஆர் அமேசிங் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் குழந்தை உங்களை பற்றி யூ ஆர் அன் ஆசம் மாம், யூ ஆர் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படி சொல்லலாம். ஸோ இது மாதிரி சொல்கிறப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக ஆரம்பிக்கும். உங்களோட பேரண்டிங் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நிறைய குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். செக்மெண்ட் 3, இன்றைக்கான ஜர்னலிங் ப்ராக்டிஸ். இது ரொம்பவே ஒரு ஃபன்ஃபில்டான ப்ராக்டிஸாக இருக்க போது. இன்னும் லைக் ஜர்னலிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய க்ரையான்ஸு, கலர் பென்சில்ஸு, அதுக்கப்புறம் கிளிட்டர்ஸு, ஸ்டோன்ஸு, என்னெல்லாம் கைக்கு கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த ஜர்னலிங் ப்ராக்டிஸை நீங்களும் உங்கள் குழந்தையும் சேர்ந்து பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸில் நீங்கள் உங்களோட குழந்தை சேர்ந்து ஒரு அழகான மேஜிக் மிரர் வரைய போகிறீங்க. எஸ், உங்களோட ஜர்னலில் ஒரு அழகான மேஜிக் மிரர். அந்த மிரர் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வரைங்க. நல்ல பியூட்டிஃபுல் கலர்ஸ், அதில் வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் மாதிரி ஸ்டோன்ஸு, கிளிட்டர்ஸு, சீக்வென்ஸு அதெல்லாம் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். அந்த மிரர் ஹேண்டில் வச்ச மாதிரி வரையலாம், இல்லை பெரிய மிரராக வரையலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ. லெட் யுவர் க்ரியேட்டிவிட்டி கம் அவுட். ஸோ உங்களோட க்ரியேட்டிவ் சைடை வெளியே கொண்டு வந்து அந்த மிரரை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைங்க. அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் குழந்தையும் சேர்ந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த மிரரை வரைஞ்சதுக்கப்புறமா இந்த மிரர் சுற்றி அழகான பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எழுதுங்க. உங்களை பற்றி என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த மிரரில் எழுதுங்க. நீங்கள் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த பேஜில் எழுதுங்க. அண்ட் இந்த ஷீட்டை நீங்கள் வந்து உங்களோட அடிக்கடி பார்க்குற ஒரு இடத்துல நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மிரர் வந்து உண்மையிலேயே மேஜிக் மிரர். ஸோ இந்த மிரர் முன்னாடி போய் நின்று என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து இட்ஸ் டான்னு ஆகிடும். ஸோ இது மேஜிக் மிரர். நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த மிரர் வந்து கொடுக்கும். எஸ் அப்படின்னு சொல்லிடும். ஸோ அதனால் இந்த மிரர்கிட்ட நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம், என்ன வேணால் சொல்லலாம். இந்த மிரர் வந்து உங்களோட ஒரு மேஜிக் வேன் மாதிரி. இது உங்களோட மேஜிக் மிரர். ஸோ இந்த மிரரில் நீங்கள் உங்களை பார்க்குறப்போ உங்களோட ஹையஸ்ட் செல்ஃபை தான் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட ஹையஸ்ட் செல்ஃபோட ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மிரர் இது.
அந்த மேஜிக் மிரர் தான் இன்றைக்கி நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல், ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் நம்ம ரொம்ப அழகாக வரையணும், நம்ம சரியாக செய்யணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் அண்ட் ஜாய். அதான் இதோட தீம். இந்த மிரர் வரைகிறப்போ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக, எவ்வளோ ஃபன்ஃபில்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மிரர் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி இதை பண்ணுங்க. அண்ட் வந்து இப்போது இது ப்ராக்டிஸ் பண்ணுற சில பேருக்கு வந்து எனக்கு வந்து இன்னும் மேரேஜ் ஆகலை, ஒரு குழந்தை இல்லை அப்படின்லாம் நினச்சிங்கன்னா டோன்ட் வரி. இதை நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க கூட பண்ணலாம். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கூட பண்ணலாம், உங்கள் சிப்ளிங்ஸ் கூட பண்ணலாம், உங்கள் நெஃப்யூ நீஸ் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கூட பண்ணலாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னா உங்கள் ஸ்பௌஸை இன்வைட் பண்ணுங்கள் இதை பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஷன். நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம இந்த மிரர் மேஜிக்கை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த சின்ன குழந்தை இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய கூப்பிட்டு இதை சொல்லிக் கொடுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக, எக்ஸைட்டிங்காக இருக்கும். அண்ட் இன்னொரு குழந்தையோட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகாக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் இது. இது வந்து இந்த உலகத்துலேயே ரொம்ப பெஸ்ட் கிஃப்டாக இது நிச்சயமாக இருக்கும். செக்மெண்ட் 4, இன்னைக்கான தாட் அண்ட் அஃபர்மேஷன். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னா, நிறைய நேரங்களில் நமக்கும் நம்ம பேரண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் எப்படின்னா மோஸ்ட்லி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃபர்மேஷன் பேஸ்டாக தான் இருக்கும். அதில் கனெக்ஷன் அப்படின்ற பார்ட் வந்து நிறைய இடத்துல இருந்திருக்காது. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து தே ஹாவ் டு கெட் திங்ஸ் டன், அதுதான். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை வளர்த்துருப்பாங்க. அப்போது நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு நமக்கு நிறைய தயக்கம் இருந்திருக்கும், நிறைய பயம் இருந்திருக்கும். அதனாலேயே நிறைய விஷயங்களை நம்ம வந்து தனியாகவே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம், தனியாகவே அண்டர்கோ பண்ணியிருப்போம். அதனால தான் நம்ம ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு வந்து எனக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை அப்படின்ற அந்த லோன்லினஸ் ஊண்டு வந்து நிறைய இருக்கும். அப்போது நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ஊன் போகக்கூடாது, நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குழந்தைங்கள ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கணும், அவங்க செய்கிற விஷயங்களை கரெக்ட் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா எப்படி நம்ம ஒரு அடல்ட்டோ நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் இருக்குன்றதை நம்ம நம்பணும். நம்ம குழந்தைங்களும் திறமைசாலிங்க தான், அவங்களால எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும், அவங்க வந்து கேப்பபிள் அப்படின்றத நம்ம நம்ப ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்கள நம்ம எப்போ பார்த்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே அவங்க பின்னாடி போய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டோம். அவங்கக்கிட்ட அவங்க லைஃபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் யூ சிட் பேக் அண்ட் வாட்ச். அவங்க எப்பயாவது பிரச்சனைன்னு அவங்கக்கிட்ட வந்தாங்கன்னா அப்போது நீங்கள் உள்ளார போங்க. அது வரைக்கும் யூ கேன் சிட் அண்ட் ரிலாக்ஸ். இது நான் சொல்கிறப்ப சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பிகாஸ் ஏன்னா நம்ம ப்ரோக்ராமிங் அப்படி கிடையாது. ஆனால் இதை ட்ரை பண்ணுங்களேன். நீங்கள் உங்கள் குழந்தைய நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டீங்க அப்படின்னா அவங்க லைஃப்பை நல்லா அழகாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் என்ன நினைக்கிறோம், நம்ம தப்பே நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் தட் இஸ் நாட் ஹவ் லைஃப் ஒர்க்ஸில். சில விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணி கற்றுக்கலாம் அதிலேருந்து, அவ்வளோதான். இந்த ஃபெயிலியர் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். நம்ம குழந்தையா இருக்கிறப்ப எழுந்து நடக்கிறப்ப எத்தனை வாட்டி கீழே விழுந்திருப்போம். நம்ம ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதோ வண்டி ஓட்ட கற்றுக்கிறதோ எத்தனை டைம் கீழே விழுந்திருப்போம், அப்படி தானே கற்றுக்கிட்டோம். அப்போ லைஃப்பும் அதே மாதிரி தானே. அப்போது நம்ம குழந்தைங்கள நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். லெட் தெம் பி ஹூ தே ஆர். அவங்க தப்பு பண்ணட்டும், மெஸ்ஸியாக இருக்கட்டும், ஒரு நாள் ஹோம்ஒர்க் பண்ணலையா, ஸ்கூலில் டீச்சர்ஸை திட்டுவாங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனால் அதுலேருந்தெல்லாம் அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும் போதும். நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சேஃப் நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ் கொடுத்து அவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுறப்போ அவங்க உங்ககிட்ட சேஃபாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எதுனாலும் அவங்க உங்ககிட்ட தான் முதல்ல ஓடி வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸை நாம் தான் க்ரியேட் பண்ணணும். நாங்கள் என்கிட்ட கோச்சிங் வர நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என் குழந்தை என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, சொன்னால் தானே நான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறேன். ஆனால் சொல்கிறதுக்கான அந்த ஸ்பேஸை நாம் கொடுக்குறோமா? இது ஒரு முக்கியமான கொஷின் இல்லையா? ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு பயந்துருக்கோம். அடிப்பாங்களோ, திட்டுவாங்களோ, ஏதாவது சொல்லுவாங்களோ, இல்லை அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோ அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் யோசிப்போம். அந்த பேர்டன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதான் நம்ம குழந்தைங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணாமல் இருக்க முடியும். நம்மளால் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அழகான சேஃப் ஸ்பேஸை கொடுக்க முடியும். அதுக்கு இந்த மிரர் ப்ராக்டிஸ், நீங்களும் உங்கள் குழந்தையும் சேர்ந்து பண்ணுற மிரர் ப்ராக்டிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிரர் ப்ராக்டிஸ் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான பாண்டிங்கை ரொம்ப அழகாக இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தையும் சேர்ந்து அழகான அஃபர்மேஷன்ஸை ஒன்றா சொல்கிறப்போ, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும்.
நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட டைரெக்டாக சொல்லாத விஷயங்கள், உங்கள் குழந்தை உங்ககிட்ட டைரெக்டாக சொல்லாத விஷயங்கள்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்க. அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக வந்து கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கான அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ரொம்ப அழகான அஃபர்மேஷன். I can be what I want to be. I can do what I want to do. All life supports me. என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன நினச்சாலும் அதை என்னால் பண்ண முடியும். எனக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் அது எனக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப அழகாக ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அஃபர்மேஷனை இன்றைக்கி அடிக்கடி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு மிரர் ப்ராக்டிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நம்மளோட லாஸ்ட் டே ஆஃப் மிரர் மேஜிக். ஸோ நாளைக்கு எக்ஸசைஸ் பார்க்குற வரைக்கும் உங்கள் குழந்தைங்க கிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நம்மளோட அழகான ஒரு மேஜிக் மிரரை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.